guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகேஷ் அஞ்சனி 2.0 சேனல்ல இருந்து ஒரு வீடியோ. ஆக்சுவலி இது வந்து நம்ம குக் வித் கோமாளி சீசன் 7 அந்த ஒரு ஷோவை பற்றி ஒரு கிராண்ட் லான்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற டைம் வந்து ஃப்ரைடே. அதோட ஒஃபிஷியல் காம்படிட்டிவ் வீக்கே வந்து நாளைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். பட் நம்ம இத்தனை சீசன்ஸ் பார்க்குறோம்ல, இத்தனை சீசனில் எபிசோட் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லைங்க. கிராண்ட் லான்ச்லேயே லட்சணம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான். எப்படி இருந்த ஷோ இப்போ எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேங்கிற மாதிரி தான். ஸோ நாங்கள் அந்த ஷோ பார்க்கும்போது எங்களுக்குள்ள கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்குவோம்ல, பாஸ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம். ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயோ இதை பற்றி யாராவது பேசினாலோ கமெண்ட் செக்ஷனுக்கு கீழே போய் பார்த்தா எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க போல. நாங்கள் ஃபேமிலியாக ஆமாம், நம்ம மட்டும் கிடையாது, நமக்கு மட்டும் அந்த நோய் கிடையாது, எல்லாருக்கும் அது இருக்குது, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னா, நம்ம என்னென்ன பாயிண்ட் சொன்னோமோ அதே அவங்களும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ராமர், புகழ், குறைசி தான் இல்லையா இந்த சீசன்ல அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. 3க்கு 4 ஜட்ஜு வேற வந்திருக்காங்க. மாக்காப்பா 10ஆவதுன்னு ஜோயா வேற வந்திருக்கு. ரக்ஷன் தனியா செஞ்ச ஷோ மாக்காப்பாவோட சேர்ந்து ஜோயா அப்படின்னு சும்மா அப்படி அள்ளி போட்டு கொண்டு வந்திருக்காங்க. என்ன புண்ணியம், காமெடிக்கு போராட்டமா இருக்கு. சுனிதா கூட ட்ரை பண்ணது, சுனிதா எல்லாம் எந்த மாதிரி காமெடியன் அப்படின்னா, அந்த பால் போய் பவுன்ஸ் பண்றதுக்கு ஒருத்தர் வேணும். அப்படி இருக்கும்போது அந்த கவுண்டர் போட்டு வாங்கினா ரெண்டுமே நல்லா இருக்கும். சுனிதாக்கு குரேஷி எல்லாம் பெர்ஃபெக்டா இருப்பாங்க. இப்ப சுனிதாவை வந்து தனியா பண்ணு அப்படின்னு சுனிதா மட்டும் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ஆனானப்பட்ட ராமர் ஐயாவே 1 hour ஷோவில் 2 இடத்துல தான் சிரிக்க வச்சாரு. அவங்கள என்னதான் பண்ணுவாங்க. ஸோ ஷோவில் வந்து எக்கச்சக்க மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் பண்ணுறாங்க. பட் குக் வித் கோமாளி இருந்த ஒரு இதுக்கு சார மாதிரியா எங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். குக் வித் கோமாளி 7 இஸ் நாட் குட் அப்படின்னு போட்டிருக்காங்க. என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 10 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இந்த குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட் 1 week தாங்க ஆச்சு. அதுக்குள்ளே திரும்புற பக்கம் சோஷியல் மீடியாலாம் இந்த குக் வித் கோமாளியை பத்தி தான் பேச்சு. எஸ்பெஷலி சீசன் 7 அந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறீங்களா? எஸ், அந்த அளவுக்கு மட்டமா இருக்கு இந்த சீசன் சொல்றாங்க. வாட் டு யூ மீன்? தென்பே ஓ மை காட், என்னையா சொல்ற? நீ கொடுத்த பில்டப் எல்லாம் வச்சு பார்த்தா பயங்கரமா இருக்கு அப்படின்னு எதிர்பார்த்தா பொசுக்கு நீ இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? நான் சொல்லிங்க, சோஷியல் மீடியால பேசிக்கிறாங்க. அது வரைக்கும் நான் எபிசோட பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சில ரீல்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா சஜஸ்ட் ஆச்சா, அதெல்லாம் பார்த்துட்டே வந்தேன். நமக்கு பொதுவாகவே குக் வித் கோம் இதுல என்ன தெரியுமா பெரிய தப்பு, போன சீசன்ல இருந்தே அதுக்கு முந்தின சீசன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளவு நல்ல கதையா இருந்தாலும் காஸ்டிங் தப்பாச்சுன்னா இந்த சீசன் 7ல் மொத்த காஸ்டிங்கும் ஒரு 90% ஆஃப் த காஸ்டிங் வந்து ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. காஸ்டிங் ஃபர்ஸ்ட் அடி வாங்கிருச்சு. மாலி இந்த டாப் குக் டூப் குக் இந்த மாதிரி ஃபன்னி ஷோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை பஸ்ட் பண்றதுக்கு இந்த மாதிரியான ஷோஸ்லாம் பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனால பார்ப்பது வழக்கம். இதுவெல்லாம் லட்சியம். அந்த வகையில பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கிளிப்ஸ் எல்லாம் பார்த்தா என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உதாரணத்துக்கு இதை பாருங்களேன். ரோஜா 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 என்ன அண்ணா ரொம்ப அழகா இருக்காங்களே. இது மட்டும் கிடையாது, கவுண்டர் கொடுக்குறேன் காமெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நோ கமெண்ட்ஸ், நீங்களே பாருங்க. இந்த வயசுலயே அவர் வந்து பார்த்தா இவ்வளவு ஹெல்த்தியா இருக்காருன்னா அதுக்கு என்ன காரணம்னா சிக்கன் சிக்ஸ்டி பக்கோடா போடுவாங்க, சிக்கன் பக்கோடா. இதை இவர் ஃபுல்லா சொல்லி முடிக்கிறதுக்கு 30 செகண்ட். இதுல என்ன தெரியுமா, இந்த ஒரு கான்செப்டை அது இதுலையும் சூப்பர் சிங்கரில் 1-2 இடத்துல தான் ராமர் கெஸ்ட்டாக வந்த டைமில் தான் பண்ணார். அது இதில் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது. ராமர் தொப்புல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு போடுவீங்களாமே, வெள்ளிக்கிழமையானா சட்டையை கழட்டிட்டு தீப்பந்தத்தை எடுத்துட்டு ஓன்னு ஓடுவீங்களாமே அப்படின்னோடனே அதுக்கு ராமர் வந்து என்னையா சொல்கிற அப்படின்னு தலையில் அடிச்சுக்கிற அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஒரு விஷயம் நல்லா இருக்குது, அதை நம்ம ஒரு கொஞ்ச நாள் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது புதுசாக ஏதாவது யோசிச்சு போயிருங்க. சிக்குனாண்டா சிவனாண்டிங்கிற மாதிரி சிக்குனாண்டா நமக்கு ராமர் அப்படிங்கிற மாதிரி மாக்காப்பா வந்து இப்போ அது பண்ணுறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அப்புறம்
ஓஹோ வேற எதுவும் இல்லையாப்பா அந்த மாதிரி டயர்ட் ஆகுது. எரிச்சல்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி போராகவும் டயர்டாகவும் ஆகுது. இதை வந்து இப்போ குக் வித் கோமாளி செட்டில் வந்து பண்ணினோன்னு இப்போ மாக்காப்பா பண்ணினது பத்தாதுன்னு அந்த ஜட்ஜஸில் 2-3 பேர் கூட அதை ட்ரை பண்ணுறாங்க. சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரெண்டாவது அதை நம்ம ஃபுல்லா போட்டோம்னு வச்சுங்க காப்பிரைட் அடிச்சு காலி பண்றாங்க. ஆல்ரெடி ஒரு பெரிய கேங்கே காப்பிரைட் கொடுத்து காலி பண்றதுக்கு கியூல நிக்குது. நம்ம சேனல் மட்டும் இல்ல, பல சேனல்களை இந்த லட்சணத்துல இதை ஃபுல்லா போட்டோம் கத்தம். சோ இவர் என்ன சொன்னார்னா, இந்த வயசுலயும் இவர் ஹெல்த்தியா இருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? சிக்கன் பக்கோடா போடுவாங்க தெரியுமா, அந்த கடைகிட்ட போய் நிப்பாருங்க. கடை மூடுறதுக்கு 11 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுவாருங்க. பாக்கெட்ல இருந்து 20 ரூபா எடுத்து கொடுப்பாருங்க. எதுக்கு அந்த 20 ரூபா அப்படின்னு கேட்டா அது அவர் வாயால அவரே சொல்லுவாரு, நீங்களே கேளுங்க. ஒரு 1/2 லிட்டர் அந்த மீன் திப்பியோட அந்த எண்ணெய் இருக்குல்ல வாங்கி குடிப்பாரு. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இதுல என்ன காமெடி இருக்கு? எனக்கு மட்டும் தான் சிரிப்பு வரலையா, இல்ல உண்மையிலேயே உங்களுக்கும் சிரிப்பு வரலையா? கோவப்படாத, சிரிச்சா அழகா இருக்கு. சிரிப்பு வரலமா. நான் கூட ஏதோ பெருசா சொல்ல போறாரு அப்படின்னு பார்த்தா ஏதோ பேசணும் அப்படின்றதுக்காக பேசுற மாதிரியே ஃபீல் ஆச்சு. தைரியமான ஆளு சுடுகாட்டுக்கு போயிட்டு அந்த பானை இருக்குல்ல சார் அதை எடுத்து என்ன பண்ணுவாரு சார், வீட்டுக்கு எடுத்து போய் லவ் பேர்ட்ஸ் சொல்ல போறாரு. டேய் பேக்ல வா, இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா சார். இது மட்டும் இல்ல, இது வரைக்கும் அந்த 2 எபிசோடையும் ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னு வாய் விட்டுலாம் சிரிக்க மாட்டீங்க. அப்படின்னு அடி தொண்டையில இருந்து துப்புற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த எபிசோட்ல பண்ணி வச்சிருக்காங்க. இதெல்லாம் மக்களாகிய நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். அதனால 2 எபிசோடையும் ஃபுல்லா பார்த்தனா, அதுலயும் சண்டே எபிசோட்லாம் பாக்குறப்போ டிப்ரெஷன் வந்துருச்சு. அதெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன், அப்பதான் உங்களுக்கும் புரியும். இதுல ஃபர்ஸ்ட் ஆங்கர் யாருன்னு பார்த்தா மாக்காப்பா ஆனந்த். அப்ப ரக்ஷன் எங்கயா, அவரை ஏன் தூக்குனீங்க? என்னடா பண்ணீங்க எங்க ஜீவானந்தத்தை? அவளை என்னடா பண்ண? எங்களை ப்ரோமோல வந்திருக்காரு அப்படின்னா கேட்டு சுத்திட்டு இருக்காங்க பசங்க. பொதுவாவே நம்ம மக்களுக்கு ஒரு ஃபேஸ் ஒரு இடத்துல பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வேற யாரை போட்டாலும் உடனே எல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அந்த வகையில ஆங்கரிங்க்கு மாக்காப்பாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருந்தாலுமே இந்த குக் வித் கோமாளில ரக்ஷனை பார்த்து மட்டுமே பழகிட்டாங்க நம்ம மக்கள். இவ ஒண்ணு அப்படி வந்தா நீங்க அந்த இடத்துல புதுசா ஏதாவது ஒண்ணு பண்ணி ரக்ஷனை மறக்கிற அளவுக்கு பண்ணணும். ரக்ஷனே நம்ம இந்த ஒரு ஷோவில் தான் பார்த்தோம். மாக்காப்பா தான் விஜய் டிவியில் எல்லா ஷோவிலையும் வர்றாரு. ஸோ மாக்காப்பாவை தான் நமக்கு நிறையா தெரியும். அப்போ இதில் வந்து இப்போ மாக்காப்பா இல்லாமல் வேறு யாரையாவது புதுசாக போட்டிருந்தீங்கன்னா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நமக்கு நிறையா தெரிஞ்ச மாக்காப்பாவை இதில் கொண்டு போட்ட உடனே இந்த ஷோவும் 10ஓட 11 ஆயிடுச்சு. எனக்கு இப்போ இதில் ஒரு காலகட்டத்தில் இருப்பாங்கல்ல, ஒரு இந்த குக் வித் கோமாளினாலேயே ஃபேமஸ் ஆன குரூப்பு பாலா, குரேஷிக்கு முதல், பாலா, புகழ், சிவாங்கி, மணிமேகலை, அந்த டீம் இருக்கும்போது விஜய் டிவி ஷோஸை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இது மட்டும் தனியாக தெரிஞ்சுது. அதனால தான் அது அவ்வளவு ஹையாக போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக உள்நாட்டு பிரச்சனை, அந்த டீம் மாறிச்சு, அப்படி இப்படின்னு ஒருத்தராக விலகி 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 போகும்போது கொஞ்சம் பேர் மட்டும் ரீட்டைன் ஆனாங்க, நிறையா பேர் வந்து மாறினாங்க. அந்த மாற்றமே நமக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் அதில் பரவாயில்லப்பா, புதுசாக வந்தாலும் நல்லா பண்ணுறாண்டாவே அப்படிங்கிற மாதிரி குரேஷி வந்தார். இந்த சீசன் குரேஷிக்கு என்னாச்சுன்னு தெரியல, குரேஷியையும் காணும். குரேஷிக்கு பதிலாக குரேஷியோட ஃபேஸ் கட்டிலே ஒருத்தரை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அன்சார் அப்படிங்கிற ஒருத்தரை கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அவரும் ட்ரை பண்ணுறாரு. இனிமேல் தான் நமக்கு போக அவர் எப்படி பண்ணுறாருன்னு தெரியும். இருந்த 1-2 ஃபேஸில் கூட இப்போ மாக்காப்பா ராமர் எல்லாம் கொண்டு வந்து போட்டதில் இது இன்னொரு விஜய் டிவி ஷோங்க அப்படி ஆயிடுச்சு. தனியாக ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இருக்கிறப்ப சொல்லாம கொள்ளாம அவர் பொசுக்குன்னு தூக்கிட்டே மாக்காப்பாவை போட்டதும் மக்களுக்கு சுத்தமா ஏத்துக்கவே முடியல. ஆனா இதுல உண்மை என்னன்னா, அவரை தூக்கலாம் இல்ல, தலைவர் ஏகப்பட்ட படத்துல கமிட் ஆயிட்டாரு. அதனால இதுக்கு கால் ஷீட் கொடுக்க முடியல. அதுதான் உண்மை. பெரிய லைட் இப்போ பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல ஆங்கரிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் ஏகப்பட்ட விஜய் டிவி ஷோஸ்ல ஆங்கரிங் பண்ணிருக்கிறதுனால ஏதோ மேனேஜ் பண்ணி ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிட்டார். பட் அவருக்கு பேரா ஃபீமேல் ஆங்கர் ஒருத்தர் போட்டே ஆகணும், அதுவும் மணிமேகலை லெவலுக்கு இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒருத்தவங்களை கூட்டின்னு வந்திருக்காங்க. அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க. சரிப்பா, கேரளா பொண்ணு தமிழ் மணிமேகலை ஒரு வித்தியாசமான ஏங்க இப்போ ஜோயாவை வந்து எதுக்கு ஆங்கராக போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஜோயா குக் வித் கோமாளிலேருந்து போனதுக்கு அப்புறம் வேற ஒரு சேனலில் அவங்க ஒரு ஆங்கராக இதே மாதிரி ஒரு குக்கிங் ஷோவில் பண்ணினாங்க. அதில் அவங்க பண்ணின அந்த இன்னசென்ட்டான ஒரு சில காமெடி வந்து அந்த கிளிப்பு வைரல் ஆச்சு. பார்த்தாங்க, ஓஹோ குக்கிங் ஷோவில் போய் வைரல் ஆகிட்டாங்களா, ஜோயாவை எடுத்து உள்ளே போடு. இங்கே வந்தோடனே ஜோயா வந்து செட் ப்ராப்பர்ட்டி. ஜோயா மட்டுமா செட் ப்ராப்பர்ட்டி? 4 ஜட்ஜஸ்ல 2 பேர் செட் ப்ராப்பர்ட்டி.
சமயத்தில் ரோஜா மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ஜட்ஜஸ் அப்படின்னு காட்டும்போது ரோஜாவுக்கு மட்டும்தான் ஃப்ரேம் இருக்கு. ஏதாவது பேசினா தானே மற்றவங்களை காட்டுறதுக்கு, இல்லை ஏதாவது அப்படியாவது ஒரு மூமெண்ட் கொடுக்கணும். இதில் கருப்பு கண்ணாடி வர போட்டாங்களா, அவங்க உயிரோடு இருக்காங்களா, தூங்குறாங்களா, ஒன்றும் தெரியலை, கேட்குறாங்களா, அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு மாதிரி எப்படி நம்ம கலகலன்னு பார்த்த ஷோ எந்த அளவுக்குன்னா, பிக் பாஸ் டென்ஷன்லேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எப்போ சார் குக் வித் கோமாளி விடுவீங்க, கொஞ்சம் கலகலன்னு ஃப்ரீயாக இருக்கலாமேன்னு பார்த்த ஷோ இப்போ எப்படி ஆச்சுன்னா, எப்போ சார் பிக் பாஸ் வரும் அப்படி ஆயிடுச்சு. வராது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் பேசுவாங்க அப்படின்னு ஏதாவது சொன்னா கன்ஃபார்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. வந்தார வாழ வச்ச தமிழகத்துக்கு இவங்களை வாழ வைக்க தெரியாதா? ஆனா ஒரு ஆங்கரா வந்து அப்படி இப்படின்னு பேசணும். ஆனா அம்மனி வந்ததுல இருந்து எண்டு வரைக்கும் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க வாயை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. தாண்டியும் கொஞ்சம் வாய்க்கு வேலை கொடுத்தாங்க. அப்புறம் என்னப்பா அதான் கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன வேலை தெரியுமா? சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜி கிட்ட கொண்டு வருவாங்க தெரியுமா டிஷ்ஷஸ். அப்ப ஜட்ஜஸ்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சைட்ல இந்த மாதிரி டேஸ்ட் பண்ண சொன்னா ஒவ்வொரு டிஷ்ல இருந்து சட்டி சட்டியா எடுத்து தின்னுட்டு இருக்குது. சூப்பர், தேங்க்யூ. பாருங்க, காணும் சொல்லிட்டு 12 பூரியை தின்னுட்டு புல்டோசர் மாதிரி உட்காந்துருக்கா பாருங்க. சரி, போன சீசனோ அதுக்கு முந்தின சீசனோ கண்டஸ்டன்ட்டா வந்திருந்தாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் பாக்குறப்போ சிரிக்கும்படியாவும் ரசிக்கும்படியாவும் இருந்துச்சு. அதுக்கு இவங்க என்ன பண்றணும், இவங்களை கோமாளியா விட்டு இருந்தா பரவாயில்ல, நாங்க ஹோஸ்டா தான் விடுவோம் அப்படின்னு விட்டு வச்சிருக்காங்க. அதுல இவங்க என்ன பண்றாங்க த்ரூ அவுட் தி ஷோ அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஹோஸ்ட் பேசுறது, ஜட்ஜ் பேசுறது, குக்கு பேசுறப்போ, கோமாளி பேசுறப்போலாம் வாயை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏதாவது பேசுமா அப்படின்னு கேட்டா நான் என்ன பேசுறது அப்படின்ற மாதிரியே பாக்குறாங்க. பேச தெரியாதா? பயங்கர செலிப்ரேஷனா இருக்க போதே அண்ட் சண்டே நடக்க போற குக்கிங்ல வின் பண்ண போற அந்த வின்னர் என்ன பண்ணுவாங்க பாத்தியா? இந்த மாதிரி ஒன்னால எதுவும் பண்ண முடியாது. சரி, இவங்கள பத்தி பின்னாடி பேசுவோம். இப்போ கோமாளிஸ் கிட்ட வருவோம். இதுக்கு முன்னாடி இந்த சீசன்லலாம் கோமாளிகளை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பாலா, மணிமேகலை, புகழ், சிவாங்கி, சுனிதா, அதிர்ச்சி, தங்கதுரை இப்படின்னு ஒரு கேங்கா பண்றப்போ என்னதான் சிரிச்சா போச்சுல வர்ற மாதிரி சிரிக்காமலே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மள மீறி சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு காலம். ஆனா இந்த சீசன்ல வந்து கோமாளிங்கெல்லாம் பண்றதெல்லாம் பாக்குறப்போ நீ காமெடி பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனா காமெடின்ற பேர்ல கடுப்பு மட்டும் ஏத்தாத அப்படின்னு காலையே ஊந்துடலாமான்னு இருக்கும். ஏன்னா இந்த டாலி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களை கூட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மா எதுக்கு வந்திருக்குன்னே தெரியல. நல்ல காமெடி பண்ணிட்டு இருந்த குரேஷியோ தூக்கிட்டாங்க. அவருக்கு பதிலா அன்சார்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க, விக்கி சிவான்னு ஒருத்தரை போட்டிருக்காங்க. என்ன சொல்றேன், அவங்க எல்லாம் கோமாளியா அப்படின்னு ஷாக் ஆகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. ஏன்னா அவங்க எல்லாம் எங்க வராங்க என்ன பண்றாங்கன்னு கூட தெரியல. ஏதோ ராமர், புகழ், தங்கதுரை எல்லாம் இருக்கிறதுனால ஓடிட்டு இருக்குது. இல்லன்னு வச்சுங்களேன், ஏதோ நேலுக்கு ஒதுங்குற ஈ காக்கா கூட அந்த பக்கம் வராது. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். ராமர் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? சரி, இவங்கெல்லாம் தான் ஐஷாட்டியம் பண்றாங்களே, நம்ம பத்மபூஷன் அவார்டே வாங்கியிருக்கோம். அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு கெத்தோடவே இருக்கணும். இவங்க அடிக்கிற கவுண்டருக்கு சிரிச்சுக்கிட்டு எபிசோடு கடைசியில டிஷ்ஷுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டு 4-5 தடவை டாப் நாச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி போவோம் இல்லாம யாருக்கிட்டயோ ஒரு மட்டமான ஜோக்க கடன் வாங்கி போட்டுட்டு இருக்காரு. இது முத்துவே பல முறை சொல்லி யூடியூபே போப்பா அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்பயர் ஆன ஜோக்கு அதான் இவர் நேத்து தான் பாத்துருப்பாரு போல இருக்கு. இல்லாட்டி இவருக்கு அப்பதான் காதுல சொன்னாங்களே. காதுல சொல்லிருப்பாங்க. சொல்லுங்க காமெடி பண்ணுவாங்க. உன் வயசுக்கு நீயே அதர பழசான ஒரு ஜோக்க போடுற அப்படின்னா உன்னை விட 20 வயசாவது குறைஞ்சது கம்மியா இருப்பேன். அப்ப நான் போட வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாக்காப்பா பழைய ஜோக்க போட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணு பண்ணாருங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அவருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போயிருக்காங்க. இவரு 4 நாயை கடிச்சிருக்காரு அவங்க. இதெல்லாம் எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறது? சரி, அவர் தான் பண்றாரு, நம்ம எடிட்டிங் டீம் இதெல்லாம் கட் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு இல்ல. இதெல்லாத்தையும் கட் பண்ணினா என்னத்தை பாக்குறது? எடிட்டிங் டீமை குறை சொல்லாதீங்க சார். அந்த எடிட்டிங் ஒரு 4 பேர் எடுப்பாங்களா, அவங்கள்ட்ட கொண்டு வந்து கொட்டுவாங்க, இதான் கிளிப்ஸ், இதுல தேவையில்லாத ஆணியெல்லாம் எடுத்துட்டு எங்களுக்கு ஒரு எபிசோட 1 ஹவருக்கு எபிசோட் கொடு அப்படின்னா இவங்க தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்தா ஹாய் பாய் அவ்வளவுதான் இருக்கும். இப்போ இது நகைச்சுவை இல்லைன்னு தெரிஞ்சும் இதுக்கு அவங்க இதை தூக்கி எடிட்டிங் டைம் லைனில் வைக்கணும். ஒன்று நோட் பண்ணி பாருங்கள், சீசன் 1-2 எல்லாம் இந்த எடிட்டிங் பேட்டர்ன் ஃபேமஸ் ஆனது இந்த இவங்க செய்கிற லூட்டிக்கு நம்ம படத்தில் வர்ற அந்த காமெடி டயலாக்ஸு அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் அதில் ஓடும்.
கிரிட்டு 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 அந்த சவுண்ட் எல்லாம் ஓடும்ல, ஜிம்கலக்கா அந்த சவுண்ட் எல்லாம் போகும். அப்போ அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் போடுறதுக்கான இடம் காமெடி அங்கே இருந்தது. இப்போ சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கு, எதில் போடுவீங்க? ஒரு ஊசி போட்டாங்க சார், இவர் 4 நாயை கடிச்சிட்டாரு, இதுக்கு இப்போ நான் என்ன சவுண்ட் எடுத்து போடுறது? ஏன் சார் என்ன சார் நீங்கள் நாயை கடிச்சது, நாய் இவரை கடிச்சதெல்லாம் ஜோக்கா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதான் போங்க சார். அவர் சீனியர் ஆங்கர், அவர் எது சொன்னாலும் கண்டிப்பா அங்க வரணும் அப்படின்னு அந்த பயப்படைகளும் பயந்துட்டு போட்டுருச்சிங்க. இதை பார்க்குற நமக்கு என்ன ஆகுது? டிப்ரெஷன். ரோஜா ஒன் ஆஃப் த ஜட்ஜா அவங்க வந்து காமெடிலாம் பண்ண வேணாம், சும்மா 4 வார்த்தை பேசி இல்ல அவங்க போடுற கவுண்டருக்குலாம் சிரிச்சா மட்டுமே போதும். ஏன்னா அவங்களால காமெடிலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ண ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்பத்துல. ஏன்னா அவங்களுக்கு இதான ஃபர்ஸ்ட் எபிசோட், அப்படி இருக்கிறப்ப அவங்களால எப்படி பண்ண முடியும்? அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் ஏதாவது பேசியே ஆகணும்ல அப்படின்னு பேசுறேன்னு சொல்லி குக் வித் கோமாளியை கல்யாண மாலையாக்கி விட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சன் டிவி கல்யாண மாலையில ஒரு ஐயா வருவாரு, அவர் தான் ரோஜா கெட்டப்ல மாறு வேஷத்துல இங்க வந்திருக்காரோ அப்படின்ற அளவுக்கு வந்திருக்க கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நீங்க எப்ப ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சொன்னீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் எந்த ஏரியால எந்த ஸ்பாட்ல கட்டி பிடிச்சீங்க, ஆஃப்டர் கல்யாணமும் உங்களுக்கு உங்க புருஷன் செஞ்சு கொடுத்த ஃபர்ஸ்ட் டிஷ் என்ன, இப்படின்ற மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நச்ச சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பேரா நம்ம கானா வினோத்தும் அவரோட மனைவி பாக்கியாவும் வந்தாங்க. அவரை பாக்குறப்பதான் தோணுச்சு, அட்லீஸ்ட் இவரை கோமாளியா போட்டிருந்தா கூட கொஞ்சம் ஃபன்னா இருந்திருக்குமே, எதுக்கே அந்த டோலி எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க, அதை ஏதாவது காமெடி பண்ணுமா அப்படின்னு சொன்னா, யாராவது காமெடி பண்ணாங்கன்னா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த ரிசல்ட் எல்லாம் சொல்றப்ப யாரோட டிஷ்ஷாவது நல்லா இருந்துச்சுன்னா நம்ம தாமுப்பா அந்த பேரை கூப்பிட்டு நல்லா இருந்துச்சு வாங்க உங்களை கட்டி பிடிக்கணும் அப்படின்னு வர வச்சு கட்டி பிடிப்பாரு தெரியுமா? அந்த கேப்ல நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கலாமா அப்படின்னு ராமரை புடிச்சு கட்டி பிடிச்சிக்குது. கானா வினோத் சௌந்தர்யாவை பேரா கூட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு கவுண்டரை போட்டு விட்டு போனார். அதை கேட்கறப்பதான் கொஞ்சம் மனசு திருப்தியா இருந்துச்சு. நாங்க வேணா ஒரு 5 பேர் ஒண்ணா எங்களால சொல்ல முடியல, சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. கண்டஸ்டண்டா போய் அடிச்சு விட்டாரு பாத்தீங்களா, இதுக்காகவே அவரை பிடிக்குங்க. போறது 3 பஜ்ஜி, இதுல 4 ஜட்ஜி. இந்த ஜட்ஜஸ் வந்து டேஸ்டிங் சொல்லும்போது அந்த டாப் குக் டூப் குக்கில் எனக்கு என்ன பிடிச்சது அப்படின்னா, குக் வித் கோமாளில் சீசன் 1, 2ல் அது இருந்தது. பட்டு சார் வெளியே போனதுக்கப்புறம் அது போயிடுச்சு. ஜட்ஜஸ் டேஸ்ட் பண்ணுறதை பார்க்குறதுக்கே நல்லா இருக்கும். அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும். நம்ம ராம்மோகன் செஃபாக இருக்கட்டும், ஜெஃப் பட்டாக இருக்கட்டும், ஒரு அவஸ்தை அப்படின்றதும் ஒரு அவங்க அப்படி ரசிக்கும் போது நமக்கு அதை டேஸ்ட் பண்ணாமலே இது நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல, அப்போ நமக்கு வந்து நம்மளும் இதே மாதிரி ஒன்று பண்ணணும், இதே மாதிரி ஒன்று சமைக்கணுங்கிற அந்த டேஸ்டிங் செஷனே சூப்பராக இருக்கும். குக் வித் கோமாளி அப்படி தான் இருந்தது. இப்போ என்னடான்னு பார்த்தா ஒரு ஜட்ஜ் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அந்த தாடி வச்ச ஜட்ஜு, யார் வந்தாலும் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு நான் வர்றேன், எனக்கு கூச்சமே கிடையாது, நான் வர்றேன், மொட்டை மாடியில் எனக்கு இதை சமைச்சு கொடுக்குறீங்க, ஓகே நெக்ஸ்ட். நாளான்னைக்கு உங்க வீட்டுக்கு நான் வர்றேன், 8 மணிக்கு மேலே தான் வருவேன் இந்த ஊருகா. ஆமாம், அப்புறம் வந்தோன்னு நாளான்னைக்கு மறுநாள் உங்க வீட்டுக்கு நான் வர்றேன் சமைச்சு போடுறேன்னு. என்ன சார் எல்லாரும் வீட்டுக்கும் போவீங்களா? நம்ம தாமு இப்போ அதுக்கு மேலே டாப் நாச். இது என்ன மாறி போச்சுங்க இதெல்லாம். அங்கே வந்து அந்த டாப் குக் டூப் குக்கை போய் பாருங்க, அது ஏன் அதை பிடிக்கிறதுக்கு காரணம் என்னது? எல்லாருமே கலகலன்னு இருப்பாங்க. முதல்ல அந்த குக் வித் கோமாளி தான் இதை இன்ட்ரடியூஸே பண்ணிச்சு, அந்த ஒரு ஃபார்மேட்டை. அதாவது அந்த கண்டெஸ்டன்ஸ் எங்கே நிற்கணும், கோமாளி எங்கே நிற்கணும், ஜட்ஜஸ் ஆங்கர் எல்லாம் எங்கே நிற்கணும்னு. இப்போ வரைக்கும் டாப் குக் டூப் குக்கில் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் எதுக்கு போன சீசன்ல இருந்து ஜட்ஜையும் ஆங்கரையும் முதல் பிரிச்சாங்கன்றது தெரியல. அந்த ஜட்ஜு ஆங்கர் எல்லாம் ஒரே லைனில் நின்று இப்படி ஃபன் பண்ணுறது தான் பிடிச்சிருக்கு.
ஒரு குடும்பம் மாதிரி இருக்கு. அப்போ ரக்ஷனை தனியாக தூக்கி நடுவில் போட்டு கண்டெஸ்டன்ஸ் இந்த பக்கம், கோமாளிகள் அந்த பக்கம், ஜட்ஜஸ் இந்த பக்கம்னு ஒரு மாதிரி உழப்பி வச்சிருக்காங்க எல்லாத்தையும். தற்கொலை பண்ணிக்கிட்டுங்களா? சரிங்க, இதெல்லாம் கூட ஒரு ஓரமா வச்சுக்கலாம் காமெடி அப்படின்ற பேர்ல. ஆனா இந்த மாக்காப்பா சிரிப்பு வரலன்னா கூட ஒரு சில காமெடி எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு, ஒழுங்கா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னும் எக்ஸ்ட்ரீமா ஒரு லெவலுக்கு இறங்கி காமெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலதெல்லாம் பண்றாரு. அதெல்லாம் பாக்குறப்போ முகம் சுழிக்கிற மாதிரி தான் இருக்கு. மோப்ப சக்தியில அவன் நாயோட கெட்டிக்காரு. இல்ல அவரே மஞ்சளா எது பார்த்தாலும் தொட்டு மூந்து பாப்பாரு. குக்கிங் ஷோல ரோஜாவை தாண்டி நம்ம பழைய ஜட்ஜஸ் 3 பேர் இருக்காங்களே, மாதம்பட்டி, தாமு, கௌஷிக், அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடியாவது அது இதுன்னு ஏதாவது பேசிட்டு இருப்பாரு நம்ம மாதம்பட்டி, அதாவது இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல. ஆனா இந்த சீசன்ல பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஆரம்பத்துல 4-5 பஞ்ச் டைலாக்னு சொல்லிட்டு ஒரு சில கிரிஞ்சு டைலாக் எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. ட்ரபிளா வந்து கொடுக்க போறாங்க, ட்ரபிள் மக்களோட சிரிப்பு சத்தம் ஆள போகுது, ட்ரிபிள் மொக்க பஞ்சரா இது. மாற்றி சொல்லிட்டாங்க. டபுளாக வந்து கொடுக்க போகிறாங்க ட்ரிபிள், மக்களோட சிரிப்பு சத்தம் ஆக போகுது ட்ரபிள். அதான் இப்போ நடக்குது. இதெல்லாம் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னடா அவருக்கே எதிர்பார்க்க. தாங்க சண்டே எபிசோடோட ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் எதுவுமே பேசல. அவர் உள்ள இருந்தாரானே தெரியல. இந்த பக்கம் நம்ம கௌஷிக் ஜட்ஜி ஹிண்ட்ரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு ப்ராம்ப்ட் எடுத்து பேசிட்டு இருக்காரு தவிர்த்து பாயிண்ட் பிடிச்சி எதுவும் பேச மாட்டாரு. இன்னொன்னு நம்ம தாமு ஐயா சொல்லவா வேணும், 2 வார்த்தையை வச்சு எபிசோடு ஃபுல்லா ஓட்டிட்டாரு. அதுல ஒண்ணு இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? ஒட்டு மொத்தத்துல கோமாளி அப்படின்னு எடுத்துட்டோம்னாவே, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் 3 சீசன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஃபன்னா ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஐயோ முடிஞ்சிருச்சே அப்படின்ற ஃபீல் வரும். ஆனா இப்ப இருக்க ஷோவெல்லாம் பாக்குறப்போ எப்படா முடியும் அப்படின்ற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. அது நான் சொன்ன ரீசன்ஸ்னால மட்டும்தானா அப்படின்றது தெரியல, இல்ல இவங்களோட ஷோ ஃபார்மேட்னாலயான்னு தெரியல. தயவு செய்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்த சீசன் பாக்குறதுக்கு அந்த ஈகாக்கா வரும்னு சொன்னேன், அது கூட வராது. இதில் அந்த ஃபஸ்ட்டு ஆஃப் ஆனதே எனக்கு அந்த 2 ஜோடியாக எடுத்தாங்கல்ல, அது எனக்கு அது செட் ஆகவே இல்லை. ஏன்னா அந்த குக்கிங் இது வந்து க்ரௌடாக இருக்குது. ஒருத்தர் வர்றாரு, ஒரு கோமாளி வர்றாங்க, ஃபேமிலி ரவுண்டில் ஒருத்தங்க வந்து 3 பேர் நிற்கலாம். இப்போ சும்மாவே 3 பேர் நிற்கிறாங்களே, இப்போ ஃபேமிலி ரவுண்டுக்கு வந்தால் நிற்க இடம் இருக்குமா? என்ன பண்ண போகிறீங்க? பழைய சீசன்ல சிவாங்கி இருந்த நேரம் புகழுமே நல்லா செஞ்சிருந்தோம். அதான் அதுவும் இல்லை. எங்கே போய் முடிய போகுது? இப்போ இந்த யூஸ்வலாக குக் வித் கோமாளி ப்ரோமோலாம் வந்துருச்சுன்னா நான் உடனே எந்த வேலையாக இருந்தாலும் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னே போய் பார்ப்பேன். இன்னைக்கு நேற்று முந்தின நாள்லாம் 3 ப்ரோமோ வந்திருக்கு, இன்னும் பார்க்கல ப்ரோமோவா. சரி அப்படின்னு வச்சுருக்கேன். இப்போ டாப் குக் டூப் குக்கெலாம் பார்த்தீங்கன்னா அங்கே 2 ஜட்ஜி தான். நம்ம சில வேளை ராம்மோகன் ஷெஃப் லேட்டாக வருவார், அது வரைக்கும் ஒரு ஜட்ஜி தான் நிற்பார். ஒரு ஜட்ஜு 2 ஆங்கர் நிற்பாங்க. ஆங்கருக்கு வேலையே இருக்காது. பட்டு சார் எல்லாத்தையும் பேசி இறங்கி போய் 2 பேருக்கு அடியையும் போட்டு வந்து நின்று ஆடி எல்லாம் பண்ணி கலகலன்னு ஆகுவார். இப்போ என்னடான்னு பார்த்தா ஒரு செஃப் வெங்கடேஷ் பட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 4 பேர், 4 people. நான் கூட போன சீசன்லாம் பார்த்துட்டு அதான் ரோஜா மேடம் வர்றாங்களே, அவங்களும் தாமு சார் மட்டுமே போதும், நீங்கள் 2 பேரும் போங்கன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா இல்லை வளமையாக வர்ற குக்ஸை விட டபுள் ட்ரபிள். அதுக்கு எங்களுக்கு 4 ஜட்ஜி வேணும். எதுக்கு? வாய் பார்க்குறதுக்கா? சும்மா உட்காந்து. முதலாவது சமைச்சிட்டு இருக்கும்போது ஜட்ஜஸ் எல்லாம் அங்கங்கே போவாங்க, ஒரு டேபிளாக போவாங்க. இப்போ ஆக்களே காணுமே. சரி, தாமுப்பாக்கு நடக்க முடியலை, மற்ற எல்லாருக்கும் நடக்க முடியும்ல. நம்ம மாதம்பட்டி அப்பப்போ சும்மா போவார். போனால் ஒரு இப்படி நின்று பேச மாட்டார், அவருக்கு எங்கேயாவது சாயணும். அப்புறம் மாப்பிள்ள என்ன சமைக்கிறீங்க, தண்ணி கூட ஊற்றிட்டீங்க போல இருக்கு. அப்புறம் இங்கே இதை காரக்குடி அல்வாவா, மேட்டுக்குடி பல்வாவா, ஏன் நேராக நின்று பேச மாட்டீங்களா? எங்கேயாவது தொங்கிக்கிட்டே பேசுவார். ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. இப்போ எப்படா டிசி வருதுன்னு வெயிட் பண்ணுறோம். போன வருஷத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது டிசி வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 மாதம் கழிச்சு தான் வரும். பாருங்களேன், ஒரு 10 minutes வீடியோ தான், ஆனால் இதில் ஜாஸ்தி எங்கள் சைடில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. பார்ப்போம், இதை பார்த்தாவது அவங்க அடுத்தடுத்த இதை கரெக்ட் பண்ணி நல்லா கொண்டு வர்றாங்களான்னு பார்ப்போம் ஷோவை. தயவு செஞ்சு நம்ம குரேஷியாவது கொண்டு வாங்க சார். திருப்பி அன்சர் இருக்கட்டும், குரேஷியையும் கொண்டு வாங்க. உங்கள் அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.